ஹாய் வணக்கம். நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு. பல பேர் பயத்துல தூக்கம் இல்லாம இருக்காங்க. ரீசெண்டா பிஜேபி கூட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. தளபதியோட கட்சி யாருக்கெல்லாம் போட்டியா வரும், எந்த கட்சிக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாத்துருக்காங்க. கவலைப்படாதீங்க பாஜக, தளபதி உங்களுக்கு போட்டியா வர மாட்டாரு, உங்களை போட்டிக்கும் சேர்க்க மாட்டாரு. நம்ம தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சி வரை எல்லாருமே ஒரு பயத்திலேயே இருக்காங்க. ரஜினிகாந்த் மாதிரி வரேன்னு சொல்லிட்டு வராம போயிடுவார்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நம்ம தளபதி சொன்னாரு வந்துட்டாரு. நம்ம தளபதி எப்பயுமே சொன்னதை செய்வாரு தானே, அந்த மாதிரி சொன்னாரு வந்துட்டாரு. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஒரு பிரபல அரசியல்வாதி என்ன சொல்றாரு, இவரோட படம்லாம் 2 நாள் தான் ஓடும், கட்சியெல்லாம் 6 மாசம் தான் நிலைக்கும்னு சொல்றாரு. அவர் தேட்டரதையும் பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தளபதினு அவர் வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். படம் 2 நாள் தான் ஓடும்னு சொல்றாரு, கட்சி 6 மாசம் தான் நிலைக்கும்னு சொல்றாரு. இவர் வேற எதுவும் யூனிவர்ஸ்ல இருக்காரான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, முதல்ல தளபதி எல்லா விழாக்களுக்குமே வாழ்த்து சொன்னாரு. உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது தமிழக வாழ்த்துக்கள் கழகம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல. உடனே என்ன வாழ்த்தே சொல்லலைன்னு கேட்கறாங்க. ஒருவேளை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு படம் ஒன்று வருதுனாலே அதுக்கு 1000 பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இப்ப அரசியலுக்கு வேற வந்துட்டாரா, இவன் நின்னா குத்தம் நடந்தா குத்தம்னு என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறை தான் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர யாருமே நல்லதை பார்க்க மாட்டாங்க. இது நம்ம தளபதி மேல இருக்கிற பயனால தான் சொல்றாங்க. அந்த பயா இருக்கணும்டா. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டுக்கு பல லட்சம் பேர் வராங்கன்னு உளவுத்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு பர்மிஷன் கொடுத்தாச்சு. எப்படி 11 கண்டிஷன்ஸ் சம்மதமா? உங்க முத கண்டிஷனை சொல்லுங்க. கூட்டம் கூட கூடாது, கோஷம் போடக்கூடாது, பத்தி பேசக்கூடாது, அப்புறம் மைக் செட்டு கட்டவே கூடாது. அப்புறம் மேடையில ஒரு ஆளுக்கு மேல சார் போதும் சார். மீதி இருக்க 7 கண்டிஷன் எப்படி தீயா இருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு சார் இவ்வளவு சுத்துறீங்க? யாரு பேச்ச கேட்டு இப்படி பேசுறீங்கன்னு தெரியும். அதுக்கு ஸ்ட்ரைட்டா பெர்மிஷன் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சட்டத்துல அப்படி ஸ்ட்ரைட்டா சொல்ல இடம் இல்ல. மாநாட்டுல மாஸ் கூட்டத்தை காட்டி தளபதி மாஸ் பண்ணிடுவார்னு பயந்துட்டு இந்த கூட்டத்தை கம்மி பண்றதுக்காக நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பல தடைகளையும் தாண்டி நம்ம தளபதியோட படம் எப்படி வெற்றி பெறுதோ அதே மாதிரியே பல தடைகளையும் தாண்டி இந்த மாநாடு வெற்றிகரமா நடக்கும். அப்படி நடக்கும்போது யாரெல்லாம் வருவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.